கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னோட அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சங்கீதம் 46:9 நாம் பார்க்கலாம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை உடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். அருமையானவர்களே, நமக்கு விரோதமாக வருகிற யுத்தங்களை அவர் ஓய பண்ணுகிறார். உங்களுக்கு விரோதமாக எந்தெந்த பகுதியில் யுத்தங்கள் வருகிறதோ, சத்ரு யுத்தங்களை கொண்டு வருகிறானோ, அது எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். இனி யுத்தம் உங்களுக்கு இல்லை, விசுவாசிங்க. இனி யுத்தங்கள் எனக்கு வருவது இல்லை. எனக்கு விரோதமாக வருகிற எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் மாற்றிவிட்டார், ஓய பண்ணிவிட்டார் அப்படின்னு சொல்லுங்க. அவர் சத்ருடைய வில்லை ஒடிக்கிறாராம். உங்களுக்கு விரோதமாக வில்லு எடுக்கிறான்ல, அம்பை எய்யலான்னு பிசாசு வில்லை எடுத்து ஈட்டிய அப்படியே அந்த வில்ல தொடுத்து அப்படி நேராக நீட்டுறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்? அதெல்லாம் ஓடிச்சிட்டாராம். இனி நமக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக எந்த பிசாசோ எந்த பிரச்சனையோ வில்லை எடுத்து அம்பு எய்ய முடியாது. ஆண்டவர் ஓடிச்சிட்டாரு. ரதங்களை, அவனுடைய சாத்தானுடைய ரதங்களை நெருப்பினால் சுட்டெரித்து போடுகிறார். அவனை ஒண்ணுமே சாம்பலாக்கி போட்டுட்டான். ஆமென். அவன் கதை முடிஞ்சிருச்சு. அப்படி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு விரோதமா வந்த சத்ரு எடுக்கிற அவன் ஈட்டி வில்லெல்லாம் ஒடிச்சு யுத்தங்களை ஓய பண்ணி எனக்கு சமானத்தை கொடுக்குறீங்க. அவன் சாத்தானுடைய ரதங்களை எல்லாம் நெருப்பினால் சுட்டெரிச்சு எனக்கு வெற்றி கொடுத்திருக்கிறேன். இந்த நாள் எனக்கு வெற்றியின் நாள். சத்துருவின் மேலே நான் ஜெயங்கொள்ளுகிற நாள், பிசாசின் மேலே ஜெயங்கொள்ளுகிற நாள். இனி யுத்தம் எனக்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் தொழிலுக்கு விரோதமாக வருவது இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் முடிச்சிட்டாரு. ஆமேன். அப்படி சொல்லுங்க. தகப்பனே, இந்த வசனத்தின்படியே ஈட்டியை ஒடித்து வில்லை முறித்து யுத்தங்களை ஓய பண்ணுகிற ரதங்களை நெருப்பில் சுட்டு எடுத்துக்கிறீர், எங்கள் வெற்றியை கொடுத்து விட்டீர். இதை கேட்குற எல்லாருக்கும் அப்படி ஒரு இந்த விசுவாசிக்கு அப்படியே நீ கொடுத்து விட்டீர். மகிழ்ச்சியோடு கூட இருக்க உதவி. எந்த அம்போ அவங்களுக்கு ரொம்ப வருவது கிடையாது. எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you. God bless you.